வெல்கம் டு ஒரு நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது 1 ஏக்கர் 10 சென்ட் செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குது, என்ன வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த தோட்டம் பாருங்க சூப்பராக இருக்கும். 1 ஏக்கர் 10 சென்ட் பட்டா நிலம், ஒரு அரை ஏக்கருக்கு மேலே தரிசு நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு, நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறது, இந்த மாதிரி வந்து கேட்டவங்களாம் இந்த பூமியை பாருங்கள். சூப்பரான பூமி வேறு செம்மண். இது வந்து பக்கத்தில் உள்ள லேண்டு. இந்த மண்ணை காட்டுறதுக்காக வந்து இந்த பக்கம் வீடியோ காட்டியிருக்கேன். இது பக்கத்தில் உள்ள லேண்டுங்க. இந்த லேண்டில் வந்து எதுவுமே வந்து விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இப்போ சுற்றுலாவிலையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ஏரியாக்கிட்ட இதை மட்டும் பார்த்துட்டு மலை பரசாக சொல்லி பண்ணக்கூடாது. ஏன்னா பக்கத்துலேயே பாருங்கள் நல்லா வீடுங்க இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் பூரா நல்லா செழிப்பாக வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த தோட்டம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்குது. இது எதுவும் இவங்க வந்து விவசாயம் பண்ணல, விற்பனைக்குனால அப்படியே விட்டுட்டாங்க. இந்த தெரியுது இல்லைங்களா, இது பூராமே ஃபாரஸ்ட்டை ஒட்டி தாங்க இருக்குது. அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு போரு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இவ்வளோ இருக்குங்க இந்த லேண்டில். பாருங்கள், இடம் சூப்பரான லேண்டு. அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டு தம்மம்பட்டி அருகில் இந்த லேண்ட் அமைச்சிருக்கு. தம்மம்பட்டிலேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து மண் சாலை வசதி தான் இருக்குங்க. பாருங்கள், இடம் நல்லாயிருக்கும். அந்த இடமெல்லாம் காட்டுறோம் பாருங்கள். ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துங்க 23 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய லெவலில் குறையாதுங்க. ஏதோ உட்காந்து ஒரு 50 தான் குறையும். பாருங்கள், இடம் நல்லாயிருக்கு. இடம் பிடிச்சிருந்தால் வாங்க, நேரில் உட்காந்து டைரெக்டாக ஓனர்ட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டு குறைச்சி வாங்கிக்கலாம். ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு அருமையான லேண்டு. அதேமாதிரி நாட்டுக்கோழி பண்ணை அமைச்சிக்கலாம். ஏன்னா ஃபாரஸ்ட் ஒட்டிக்கிறதுனால நம்ம ஆட்டு பண்ணையெல்லாம் வச்சுருந்தோம்னா நீட்டாக வந்துங்க நம்ம இது ஆடு பண்ணையெல்லாம் வந்து நம்ம வெளியில் ஆடுங்களாம் வந்து அப்படியே இந்த அவுத்து விட்டோமா அந்த ஃபாரஸ்ட்டில் போய் மேய்ஞ்சிட்டு அப்படியே காட்டுக்கு வந்துடும். நம்ம வந்துட்டு அழகாக ஒரு பென்சிங் ஒன்று போட்டுட்டு ஒரு கேட்டு மட்டும் வச்சுட்டுமா போதும். இந்த ஆடுங்க வெளியில் போகிறதுக்கு வரத்துக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு லேண்டு. பாருங்கள், அந்த பைக் நிற்கிது இல்லைங்களா, அந்த இடம் தான் வந்து தடம், நம்ம மண் தடம் வரும். அந்த இடமும் அப்புறம் காட்டிடுறோம், பார்த்துருங்க. இடம் பாருங்கள், நல்லா ஒரு லேண்டு. நிறைய பேர் வந்து கம்மி ரேட்டில் வேணும், எங்களுக்கு ஃபாரஸ்ட்டு பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு 1 ஏக்கர் 1.7 ஏக்கர் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இது 1 ஏக்கர் 10 சென்ட் பட்டா. ஆனால் அரை ஏக்கருக்கு மேலே வந்து தரிசு நிலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஏன்னா அக்கம் பக்கத்துலேயே எல்லாம் குடியெல்லாம் இருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள லேண்டு தாங்க. பக்கத்துலாம் பாருங்கள், நல்லா செழிப்பாக வச்சுருக்காங்க. பாருங்கள், தடம் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் இந்த தடம் தான் 1 கிலோமீட்டருக்கு மண்ணு தடம். நல்லா அகலமான ரோடு தாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், சூப்பரான லேண்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. கம்மி ரேட்டில் கேட்டவங்களாம் பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா உடனே கால் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்துருங்க. இடம் பிடிச்சிருன்னா உடனே நம்ம உட்காந்து பேசி முடிச்சிடலாம். நல்லபடியாக ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.